வணக்கம் தமிழ்நாடு. போதை ஒழிப்பது எப்படி? போதையெல்லாம் ஒழிக்க முடியாது. திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறேன். மது மாது சூது ஒழிக்கவே முடியாது. அது புரிஞ்சுங்க, அது இயற்கை, அவங்க படைச்சது. இது வாழ்ந்தால் தான் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு சரி இருக்காது. அனுபவிச்சதுன்னா இப்போ எல்லாம் தெரியும். ஃபைன். தடுப்பது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்மார்க் இருக்குல்ல, அது அரசு நடத்துறது கெமிக்கல் கேவலமாக இருக்குது, குவாலிட்டியாகவே இல்லை. நிறைய பேர் ஃபால்ட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு எதை தடுக்கணும் எதை தடுக்கக்கூடாதுன்னு தெரியும். டாஸ்மார்க்கை ப்ரைவேட்கிட்ட கொடுத்துடணும். செகண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லக்கூட முடியல, கேண்டிபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை லீகல் ஆகிடுங்க. 25 வயசு மேலே இருக்கிற பசங்க 30 வயசு, ஏன்னா அது அமைதி கொடுக்கும். நாங்கள் சொல்ல டாக்டர்ஸே நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, சிகரெட்டை லீகலாக தெரிஞ்சவங்களுக்கு இயற்கையை லீகலாக. இந்த இயற்கையை அழிக்கணும்னா தக்காளி வெங்காயத்தையும் அழிச்சிருங்க, இயற்கை தானே, இல்லை பூமியிலேருந்து தானே வருது. மூணாவது கல்லை வில்லேஜ் சைடு ரூரல் சைடில் ஓப்பன் பண்ணி மக்களுக்கு உடம்புக்கு நல்லது, போதையும் இருக்கும். பிரிச்சுடுங்க. ப்ரைவேட் கிட்ட டாஸ்மார்க்கு கொடுங்க, கேவல் லீகல் ஆகிடுங்க, கல்லை லீகல் ஆகிடுங்க. அவ்வளோதான். அதை வச்சு சம்பாதிக்க போகிறதில்ல. அரசு விவசாயம் இருக்குது, ஐடிலாம் இருக்குது. ஸோ இப்படி சால்வ் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.